ராஜ் டியூப்ஸ் ஆலய தரிசனம் நேயர்களுக்கு அடியேன் கணபதி சுப்பிரமணியன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இன்னைக்கு ஸ்ரீ காஞ்சி மகாபெரிவாளோட சரித்திரத்தில் ஒரு பக்தரின் அனுபவத்தை நாம் இன்னைக்கு அடுத்ததாக பார்க்கலாம். இன்னைக்கு பெரிவா எப்போதுமே தன்னோட சாஸ்திர நியமங்களை விட்டு கொடுக்க மாட்டா, யாருக்காகவும் அந்த கட்டுப்பாடுகளில் மீற மாட்டான் பெரியவா. அப்பேற்பட்ட அந்த மகான் அதே நேரத்தில் யாருக்கும் மனசு வேதனைப்படுற மாதிரியும் பெரியவா இருக்க மாட்டான். கட்டுப்பாடையும் மீற தன்னோட சாஸ்திர நியமங்களை மீறவும் மாட்டா. அதே நேரத்தில் ஒரு பக்தரோட மனசையும் புண்படுத்த மாட்டான். அப்பேற்பட்ட ஒரு சரித்திரத்தை, ஒரு பக்தரோட வரலாறை இன்னைக்கு பார்ப்போம். இந்த வரலாறோட தலைப்பு என்னன்னா, பெரியவா எப்போதுமே பார்த்தீங்கன்னா தினையுமே சந்திரமௌலீஸ்வரர் பூஜை முடிஞ்சு எல்லாத்துக்கும் தீர்த்த பிரசாதம் கொடுப்பான். இந்த தீர்த்த பிரசாதமும் இளநீர் பிரசாதமும் இதோட தலைப்பு. பெரியவாவுக்கு என்ன வழக்கம்னா, மடத்தோட இது பிராமண சமுதாயத்தில் கடல் தாண்டி போயிட்டு வந்தால் அவளுக்கு தீர்த்தம் கொடுக்க மாட்டா மகா பெரிவா. அந்த காலத்துலையும் இருந்தது. அப்போ ஒரு பெரிவா மேலே அதீத பக்தி கொண்ட குடும்பத்தில் சேர்ந்த ஒருத்தர், ஒரு பிராமண குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் ஒரு சனாதன தர்மத்தின் ஒரு குழுவில் ஒரு உயர்ந்த பொறுப்பில் இருக்கார். அவருக்கு கொஞ்சம் அயல் நாட்டுக்கு போயிட்டு வர வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. போயிட்டு வந்துடுறார். போயிட்டு வந்தோடனே அவருக்கு ஒரு மனக்குழப்பம். என்னன்னா, பெரியவா காஞ்சி மகாபெரிவாவில் போய் தரிசனம் பண்ணால் நம்மளுக்கு தீர்த்தம் கொடுக்க மாட்டாளே. அப்போல்லாம் சில இதெல்லாம் கிடையாது. ஸோ செல்ஃபோன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாத காலம். இருந்தாலும் ஒரு விஷயம் டக்குன்னு பரவிடும். ஏன்னா ஒரு விஐபி கேட்டகரி அந்தமாரி ஒரு டாப் பொசிஷனில் இருக்கிறவாலாம் எங்கேயாவது அங்கே போனால் இங்கே போனால் மடத்துக்கு விஷயம் போயிடும். அவள் அங்கே போயிருக்கா, இவள் அங்கே போயிருக்கா அப்படின்ட்டு. அப்படிங்க பெரியவாளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருது. இவருக்கு ஒரு மனசில் ஒரு கிளேஷம். என்ன கிளேஷம் அப்படின்னா, நம்ம அயல்னா கடல் தாண்டி போயிட்டு வந்திருக்கோமே, நம்மளுக்கு பெரியவா தீர்த்தம் கொடுப்பாளா, தீர்த்த பிரசாதம் கொடுப்பாளா நம்மளுக்கு அப்படின்ட்டு அவர் ரொம்ப மனக்குழப்பத்தில் வாடிட்டுருக்கார். அவள் ஆற்றுல ஒரு தோஷம் கூட வருது. அதுலேயும் சரியாக ஒரு கோஆப்ரேட் பண்ண முடியாமல் அந்த மனவேதனையிலே இருக்கார். இதுக்கப்புறம் ஒரு வாட்டி மடத்துக்கு போயிருக்கார். அந்த டயத்தில் பெரியவா எல்லாத்துக்கும் சந்திரமௌலீஸ்வரர் பூஜை முடிஞ்சு தீர்த்த பிரசாதம் கொடுத்துட்ருக்கா. தீர்த்த பிரசாதம் கொடுத்துட்டு இருக்கும்போது இவர் டேர்ன் வருது. இவர் டேர்ன் வந்தோடனே பெரியவா, இவர் கடல் தாண்டி போயிட்டு வந்திருக்கார், இவருக்கு நம்ம பிரசாதம் கொடுக்க முடியாதுன்னு பெரியவாவுக்கு தெரியும். அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாரு பெரியவா, பக்கத்தில் இருந்த மணக்கால் நாராயண சாஸ்திரிகளை கூப்பிட்டு தேங்காயை கொடுத்து உடச்சி தண்ணியை கீழே ஊற்றாமல் பத்திரமா கொண்டு வா அப்படின்ட்டு அவர்கிட்ட கொடுத்து அதை கொஞ்சம் உடனே பெரியவா கையில் கொடுக்குறாரு நாராயண சாஸ்திரிகள். இவர் டேர்ன் வந்தோடனே இந்த தீர்த்தம் கொடுக்காம அந்த தேங்காய் தீர்த்தத்தை கொடுத்து, பெரியவா இங்கே பாரு, உனக்கு இன்னைக்கு ஸ்பெஷல் தீர்த்தம் அப்படின்னு சொல்லி தேங்காய் தீர்த்தத்தை கொடுத்து, பெரியவா தன்னோட கட்டுப்பாடு நியமங்களையும் மீறலை. அதே நேரத்திலே ஒருத்தரோட மனசையும் புண்படுத்தாம பெரியவா தேங்காய் தீர்த்தத்தை கொடுத்து நாசுக்கா சமாளிச்சார். அப்பேற்பட்ட அந்த மகான் அவர் யார் மனதையும் புண்படுத்தாம தன்னோட கட்டுப்பாடையும் மீறாம அவரோட ஆயுட்காலம் முழுக்க அந்த மடாதிபதியா அவர் இருந்தார். அப்பேற்பட்ட மகான் அவரோட வாழ்ந்த காலத்தில் நாமளும் இருந்திருக்கோம். அவரோட சரித்திரத்தை கேட்டிருக்கோம். மகாபெரிவா திருப்பாதங்களை பணிவோம். பாவங்கள் நீங்கி நல்லது நடக்கும். நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்வோம். மகாபெரிவாளை எல்லாம் நடக்கும். அடுத்த கதையில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.